இன்றைக்கி ஒரு ஹாப்பியான நியூஸோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் 50K மெம்பர்ஸ் வந்தாச்சு. நம்ம குடும்பம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாயிருச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா மைசூர் பாவ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஸோ அதையும் கொஞ்சம் சாப்பிட்டாச்சு. அப்படியே வந்துட்டு காலையில் இந்த ஒரு 2-3 நாளைக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இட்லி தோசைக்கு கொஞ்சமும் அதுக்கப்புறம் கூடவே ஆப்பத்துக்கு கொஞ்சமும் ஊற வச்சிருந்தேன். ஆப்பத்தில் மாவு அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து இல்லாமல் இருந்தது. சரின்ட்டு அவர் தேங்காய் வாங்கிட்டு வந்த பின்னாடி தேங்காவுக்கு மேலே இருக்க அந்த தோல்லாம் சீவிட்டு தேங்காவை கட் பண்ணி போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு சாதம் போட்டு அதையும் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் 4 கப் பச்சரிசி வந்து நைட்டே ஊற வச்சிருந்தேன். அது கூட வந்துட்டு 2 ஸ்பூன் உளுந்து போட்டு ஊற வச்சிருந்தேன். அதையும் வந்துட்டு அரைச்சி எடுத்து சேர்த்துட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஆப்பமாவு அரைக்கிறதுக்கு முன்னாடியே இட்லி தோசைக்கு கிரைண்டரில் அரைச்சி எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இந்த ஒரு 3-4 நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிஃபன் பிரச்சனையே இருக்காது. நேற்று வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போய் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ தேவைப்படுறவங்க சேனலில் போயிட்டு லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.